அப்போஸ்தலர் 9. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்குப் போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய்ப் போய் தமஸ்குவுக்கு சமீபித்தபோது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையொருவரும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்குப் போய் யூதாவின் வீட்டிலே தர்க்கப்பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கையை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமிலுள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரராய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலுள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவைகளை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கம் பண்ணினான். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற கர்த்தர். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். நீதியின் வலகரத்தால் தாங்கி நடத்தும் ஜீவனுள்ள தேவ கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். பொல்லாத ஆவியின் கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கட்டுகள், தேவையில்லாத பயங்களுக்கு உன் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும். ஆண்டவரே, அப்பா, மாம்சமும் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னீர். அப்பா, உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, வல்லமையினாலும் வரங்களினாலும் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, அநேக போராட்டங்கள் ஆண்டவரே, பொல்லாத கிரியைகள் நிமித்தம் ஆண்டவரே மன போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனதிலே அநேக பாரங்கள், கவலைகள், தேவையில்லாத பயங்கள், ஆண்டவரே, கடன் பார சுமைகள் இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும். ஆண்டவரே, அப்பா, உலகத்திலே அநேக உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே. அப்பா, உலகத்தை ஜெயங்கொடுத்த கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை போஷித்து வழி நடத்தி இம்மட்டும் பாதுகாத்தவர். இனிமேலும் நீர் எங்களை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படணும். ஆண்டவரே, எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும். அற்புதங்களை காணும்படி செய்யும். அதிசயமாய் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன்.